முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நேற்று உன்னுடைய துணை என்னுடைய ஆலயத்திற்கு வந்தார். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஒன்றை கேட்டார். அதனை கேட்டு எனக்கே சற்று அதிர்ச்சியாகிவிட்டது. அப்படி என்னப்பா நீங்கள் அதிர்ச்சியாகும் அளவிற்கு கேட்டார் என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன், இதை முழுமையாக கேள். நீயும் உன் துணையும் ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பு வைத்துள்ளீர்கள். உங்களுடைய அன்பினால் தான் இந்த உறவு இன்று வரை நீடித்து கொண்டிருக்கின்றது. விட்டு கொடுத்தல், சமாதானம், பிரச்சனைகள் வந்தால் கூட அனுசரித்து செல்லுதல் என்ற குணம் உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கின்றது. ஆனால் சில சமயங்களில் அவரால் உன்னிடத்தில் சரியாக நேரம் ஒதுக்கி பேச முடியவில்லை என்று நீ மனம் வருத்தப்படுகின்றாய். முன்பு நன்றாக இருந்த வாழ்க்கை இப்பொழுது சற்று நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்கின்றது என்று வருத்தமாக இருக்கின்றீர்கள். உன்னுடைய துணையும் அதே வருத்தத்துடன் தான் என்னுடைய ஆலயத்திற்கு வந்தார். நன்றாக சென்று கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது திடீரென்று சண்டைகளும் சச்சரவுகளும் மட்டுமே சூழ்ந்து இருக்கின்றன. நிம்மதியும் இல்லை. பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, மனப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கின்றது. அப்பா, ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை முடிவெடுத்து கொடுங்கள். என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் அப்பா என்று கூறிவிட்டு, என்னுடைய துணை என்னை திருமணம் செய்து கொண்டதால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார். என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பாரோ என்னவோ என்று நினைத்து அவர் என்னிடம் கூறும் பொழுது நானே அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஒருவருக்கொருவர் மனம் விரும்பி அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் அனைவரின் முன்னிலையிலும் சந்தோஷமாக நடந்த திருமணம் இப்படி கேள்விக்குறியான வார்த்தைகளால் நிரம்பி இருக்கின்றதே என்று. ஆனால் இந்நிலைமை வெகு விரைவில் சரியாகிவிடும் தங்கமே. அதனை நினைத்து நீ வருத்தப்பட தேவையில்லை. சில பேச்சுக்கள் அவர் மனத்தில் பாரமாக இருக்கின்றது. அவர் உள்ளம் சற்று கனமாக இருப்பதனால் இது போன்ற வார்த்தைகள் வெளியில் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடித்தான். உங்கள் இருவரையும் பிரிக்க யாராலும் முடியாது. படைத்த பிரம்மனே வந்தால் கூட உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்பதில் எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கின்றது. இப்பொழுது சற்று மனப்பிரச்சனை இருக்கின்றது, அவ்வளவுதான். தவிர இப்பிரச்சனை நிரந்தரமான பிரச்சனை இல்லை. உனக்கு ஏற்ற பொருத்தமானவர் உன் துணைதான். அதேபோல் உன் துணைக்கு அனைத்து விதத்திலும் பொருத்தமானவர் நீ மட்டும்தான். இதை உங்கள் இருவராலும் கூடிய விரைவில் புரிந்து கொள்ள முடியும். நான் புரியும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்துவேன். எவ்வளவு அனுசரணையாக இருந்த குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் வந்தால் மனம் வெறுமையாகி விடுகின்றது என்பது உண்மைத்தான். உங்கள் மனமும் இப்படித்தான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை கண்டு நீ உன் வாழ்க்கையை கணக்கிடாதே. உன்னுடைய வாழ்க்கை வெகு விரைவில் சிறப்பாக மாறும். அதற்கு நானே உத்தரவாதம். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.